வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஆன்லைன் ஏர்னிங் ஜாபை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து Z. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல எடுத்த உடனே வந்து 1000 லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்றீங்களோ அதை பொறுத்து இதில் வந்து நீங்க சம்பாதிக்க முடியும். நீங்க எப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கீங்களோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்றது மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து யூடியூப் இல்லைனா இன்ஸ்டாகிராம் டெலகிராமில் ஏதாவது சேனல் வச்சுருக்கீங்க இல்லை வாட்ஸ்அப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து என்னோட ஏர்னிங் ப்ரூஃபை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட்டடும் ஆயிரும். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4547 ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏர்னிங்கை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்தது வந்து எப்போ வந்து நமக்கு சேலரி வந்து போடுவாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 20 டிசம்பர் 2023 வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26 டிசம்பர் 2023 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேமெண்ட் வந்து நமக்கு வந்து டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. நமக்கு வந்து ஏர்னிங் இருந்ததுன்னா டெபாசிட் வந்து பண்ணுவாங்க, இல்லைனா பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1033 ரூபா பெண்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3513 ரூபா நான் வந்து வாங்கியிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1033 ரூபா பெண்டிங் இருக்குது. டோட்டலாக நம்ம ஏர்ன் பண்ணுறது 4546 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ இன்கம் வந்து வந்திருக்குது இது வரைக்கும். ஸோ இன்னுமே வந்து நம்ம நிறைய வந்து சம்பாதிக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து Z. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தவங்க உங்களை யாருக்கெல்லாம் வந்து எவ்வளோ ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆச்சுது அப்படிங்கிறதையும் ஃபியூச்சரில் அப்டேட் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷன்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் லிங்க் மூலமாக இந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிலிருந்து ஒரு கமிஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் இதோட ஒர்க். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு கீழே வந்து ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், பே நவ் பே லேட்டர், ஃபிக்ஸட் டெபாசிட், செக்யூர் கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோன், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வந்து சேல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை வந்து எப்படி நம்ம சேல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்கில் உள்ள கிரெடிட் கார்டுமே மோஸ்ட்லி இதில் வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னா அவர் வந்து டேரெக்டாக வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு இதில் போய்ட்டு ஒரு லிங்கை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கணும். இந்த லிங்க் மூலமாக உங்களோட ஃப்ரெண்டு வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இதில் ஜாயின் பண்ணார் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு வேலை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 2450 ரூபா ப்ளஸ் ஒரு 122 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ரெவன்யூவாக வந்து ஜெனரேட் ஆகும். இது உங்களோட ஃப்ரெண்டு வந்து அதில் ரிஜெக்டட் ஆயிடுச்சு, எனக்கு வேறு லிங்க் அனுப்பு அப்படின்னா IDFC பேங்க்லோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதிலிருந்து ஒரு லிங்கை ஜெனரேட் பண்ணி அவருக்கு கொடுத்து அவர் வந்து இது மூலமாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி அவருக்கு ஒரு வேளை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா 2200 ரூபா ப்ளஸ் ஒரு 110 ரூபா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கொட்டாக் பேங்கோட லீக் கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணுறது போது உங்களுக்கு வந்து ஒரு 1800 ரூபா உங்களுக்கு ஒரு 1800 ரூபா ப்ளஸ் ஒரு 900 ருபீஸும் அடிஷ்னல் போனஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதேமாதிரி ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டை ரெஃபர் பண்ணுறது மூலமாக 2100 ரூபா ஒரு 105 ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் இதில் உள்ள ஒரு சின்ன ரிஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே கிரெடிட் கார்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அப்ரூவல் ஆயிராது. ஸோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் அப்ரூவல் ஆகும். ஸோ அதுதான் இதில் ஒரு சின்ன ரிஸ்க்கு. அவருக்கு வந்து ஒரு வேளை கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா ஒரு கிரெடிட் கார்டு நீங்கள் சேல் பண்ணிங்க அப்படின்னாலே 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ HSBCயோட கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அவருக்கு வந்து அப்ரூவல் ஆச்சுன்னா 2950 ரூபா ப்ளஸ் ஒரு 147 ரூபா போனஸாகவும் உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனதுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கான லிங்கை வந்து நீங்கள் இங்கேருந்து ஜெனரேட் வந்து பண்ணணும். இந்த லிங்கை வந்து எப்படி ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்விக்கியோட HDFC பேங்க் கிரெடிட் கார்டை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து சும்மா டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சேல் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள்
சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2250 ரூபா ப்ளஸ் ஒரு 112 ரூபா 750 காயின்ஸ் செட் காயின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து சேல் பண்ணுறதுக்கு சேல் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வியூ வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த டீட்டெயிலை வந்து உங்களோட வாட்ஸ்அப்புக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் டைரெக்டாக அனுப்பலாம். இல்லை உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த லிங்கை எடுத்து நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் சேனல், இல்லை வந்து ஃபேஸ்புக் சேனலில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் மூலமாக ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ போனஸ் அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் வந்து ரெவன்யூவாக உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி லிங்க் ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ப்ராடக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன். ஸோ நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பர்சனல் லோன் வந்து தேவைப்படும். ஸோ இந்த பர்சனல் லோனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து லிங்க் ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது பர்சனல் லோன் தேவைப்படுது அப்படின்னா இதில் வந்து எது பெஸ்ட்டான பர்சனல் லோன் ஆப்போ அந்த ஆப்பை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நைரா இருக்குது, அப்புறம் இன்கிரெட்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் டைம் வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து லோன் வந்து அப்ரூவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு லைவாகவே வீடியோ போட்டிருந்தேன், நான் இதில் இருந்து அப்ளை பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் சேனலுக்கோ இல்லை வந்து உங்களோட ஃபேஸ்புக் யூடியூப் சேனலுக்கோ நீங்கள் லிங்க் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி தான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேல் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இதிலிருந்து லிங்கை ஜெனரேட் பண்ணி அந்த லிங்கை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இல்லை வந்து உங்களோட சேனலில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது அந்த லிங்க் மூலமாக ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் வந்து கமிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லோன் வந்து அவங்க எடுக்கிறாங்களோ அந்த லோனில் வந்து 3.5% ப்ளஸ் 0.18% வந்து உங்களுக்கு ரெவன்யூவாக வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரி ஒரு 10 பேர் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி லோன் எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக வந்து ஜெனரேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷி, அதுக்கப்புறம் வந்து டாட்டா கேபிட்டல், இது மாதிரி நிறைய பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் அண்ட் ஹோல்டு அப்படின்னு வந்து காமிச்சிட்டாங்கன்னா இதை வந்து ரெஃபர் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹோல்டில் இருக்கிறதுனால இதை ரெஃபர் பண்ண முடியாது. ஆக்டிவில் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்காது. இப்போ வந்து இன்கிரெட்லாம் ஆக்டிவில் இருக்குது, நீங்கள் அதை ரெஃபர் பண்ணலாம். அப்புறம் ப்ரிவோ இது வந்து ரெஃபர் பண்ணலாம், ஸ்மார்ட் காயின், அதுக்கப்புறம் I2I ஃபண்டிங் பர்சனல் லோன், அப்புறம் ஜிப்பு, அப்புறம் வந்து ப்ரிஃபர், எம்பாக்கெட், கிஷான், இகேஷ், நைரா, ஃபிப்பு, அப்புறம் மணிவியூ லோன், கிரெடிபி, இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆக்டிவில் இருக்குது. இந்த பர்சனல் லோனாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்ணலாம், இல்லை உங்களோட சேனல் மெம்பர்ஸ்க்கு, சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லேட்டர் ப்ராடக்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபிக்யோ, யூனிக் கேஷ், அப்புறம் வந்து பஜாஜ் ஃபின்சர் இது வந்து ஹோல்டில் இருக்குது, கேஷியும் ஹோல்டில் இருக்குது. மீதி 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் தான் இருக்குது. இந்த 2ஐயும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு, கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் வந்து இதில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சில காம்படிஷனும் வந்து இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் வந்து இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பிகினராக வந்து ஃபஸ்ட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. அந்த 2 பேருக்கு கிரெடிட் கார்டோ லோன் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிகினரில் இருந்து ப்ரோ வெர்ஷனுக்கு மாறுவீங்க. இப்போ நான் வந்து பிகினர் லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 500 செட் காயினும் ஒரு 50 செட் காயின் வெல்கம் போனஸாகவும் எனக்கு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வெர்ஷன். ஸோ இந்த வெர்ஷனுக்கு நான் வந்து அப்கிரேட் ஆகும்போது எனக்கு வந்து போனஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 5% பே அவுட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 செட் காயின் வந்து கிடைக்கும். அடிஷ்னலாக ஒரு 750 செட் காயின் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர ஒரு சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 750 செட் காயின் வந்து கிடைக்கும். ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று கொடுத்தாங்க. இந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதை கிளைம் பண்ணி வாங்கிட்டேன். ஒரு ஒயர் ஹெட்ஃபோன் தான் வந்து கொடுத்தாங்க. போட் கம்பெனியில் 400 ரூபாய்க்கு ஒர்த் அப்படின்னு வந்து போட்டுருந்தாங்க. ஸோ இதை வந்து கிளைம்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோனை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். உங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் போட் கம்பெனியோட வெப்சைட்டுக்கு போகும். அதில் போய்ட்டு உங்களோட அட்ரஸ் மற்ற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க எந்த ஹெட்ஃபோன் வந்து கொடுக்குறாங்களோ அந்த ஹெட்ஃபோனை செலக்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 400 ரூபா வந்து ஜீரோவாக மாறும். அந்த ஹெட்ஃபோன் வந்து 400 ரூபா ஒர்த்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட்டாக மாறணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 சேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரீமியம் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கிடைக்கும். அடுத்தால எக்ஸ்ட்ரா 5% பே அவுட். அதுக்கப்புறம் எவ்ரி சேலுக்கு வந்து 1000 காயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வெல்கம் போனஸாக ஒரு 250 செட் காயின் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் ஆகும்போது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியஸ். இதுதான் வந்து இருக்கிறதுல ஹையஸ்ட் லெவல். இந்த லெவலை நீங்கள் ரீச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே
வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 15% கேஷ் பே அவுட் வந்து கொடுக்குறாங்க. 2000 செட் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எவ்ரி சேலுக்கும் வந்து 2000 செட் காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மெம்பரில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வெல்கம் போனஸாக ஒரு 500 செட் காயின் வந்து கொடுக்குறாங்க. இது மாதிரியான காம்படிஷனும் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து காம்படிஷனில் வந்து கிளைம் பண்ணது வந்து ஒரு ஒயர் ஹெட்ஃபோன் மட்டும் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பிகினர்லேருந்து இப்போ தான் ப்ரோ வெர்ஷனுக்கு வந்து மாறி இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து சேல் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சிபில் ஸ்கோரை செக் பண்ணிக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவாக நீங்கள் வந்து ரெஃபரும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து எப்படி நம்ம ரெவன்யூ ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே KYC எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேல் பண்ண ஆரம்பிங்க. இதில் வந்து ஒவ்வொரு சேலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து 30 நாள் 60 நாள் 90 நாள் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த 90 நாளைக்குள்ளே வந்துட்டு அந்த சேல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். ஒரு சிலருக்கு வந்து எலிஜிபிள் இருக்கும். எலிஜிபிள் இருந்து ஏதாவது ஒரு ரீசனால் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டடுக்கு வந்து லீட் போனஸாக வந்து 100 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் எனக்கும் நிறையா வந்து 100 ரூபாயாக வந்து கிடைச்சிது. அதே மாதிரி இந்த செட் காயினை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டும் இதில் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கும் இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் வந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். இது வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போய் நமக்கு வந்து காசு வந்துடும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு இந்த அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூ ஜெனரேட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது வந்து கிரெடிட் கார்டுக்கோ இல்லை லோனுக்கோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ இது மூலமாக லீடு ஜெனரேட் பண்ணி கொடுங்க. ஸோ அது மூலமாக அவர் வந்து லோன் எடுத்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கமிஷன் வந்து கிடைக்கும். இப்படியும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஃபுல் டைமாகவும் ஒர்க் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட் டைமில் சும்மா இருக்கிற டைமில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக எஃபோர்ட் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலும் நிறையா நீங்கள் இதில் வந்து ஜெனரேட் வந்து பண்ணலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதில் இருந்து தான் லிங்க் வந்து ஜெனரேட் வந்து பண்ணுறாங்க. பட் நான் இதில் வந்து மோஸ்ட்லி ஜெனரேட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் இதிலேருந்து கொஞ்சம் லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது மூலமாக வந்த ரெவன்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. நீங்கள் ஃபுல் டைமாக உங்களோட சேனலில் இதில் உள்ள லிங்கை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக அமௌண்ட் வந்து ஜெனரேட் வந்து பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபிலியேட்டிங் கம்பெனி நீங்கள் வந்து ஃபினான்சியல் ப்ராடக்ட்டை வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இதிலிருந்து ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.